அன்னபூர்ணியம்மா வீட்டு மருமகளோட தங்கச்சி தானம்மா நீ? ஆமா. உங்களுக்கு என்ன என் அக்காவை தெரியுமா? உங்க அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேம்மா. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு அன்னபூர்ணியம்மா உங்க அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்கம்மா. இந்த பொண்ணு உடம்புல அம்மன் இறங்கியிருக்கா. தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்க எந்த ஏற்பாடும் செய்யக்கூடாது. சரிங்கய்யா, வரேன். அப்போ நீங்க போய் சொல்லிதான் என் அக்காவை அங்க பிரதட்சணம் செய்ய சொன்னீங்களா? என்ன மன்னிச்சிருமா. அது மட்டும் இல்லம்மா, அதை விட பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டம்மா. என்ன சொல்றீங்க? வாழ வேண்டிய பொண்ணு சாமி உன் மேல இருக்குன்னு போய் சொல்லி புருஷன் முன்னாடி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டம்மா. கடவுளை நம்புறதுனால எல்லாரும் உங்களையும் நம்புறாங்க. இப்படி ஒரு துரோகத்தை நீங்களே பண்ணலாமா? தப்புதாம்மா, தப்புதான். பணத்தை கொடுத்து ஆசையை காட்டிட்டாங்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இன்னைக்கு நீயே என் உசுரை காப்பாத்திருக்கம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. சரி அம்மா, ரொம்ப வலிக்குதுமா. ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிடல் வந்துருச்சு. என்ன சதி வேலை பண்ணிட்டாங்க? என் அக்கா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க பிரதட்சணை பண்ண வச்சீங்கல்ல, அது எதுக்கு? எதுக்குன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். ஓ, அன்னைக்குதான் என் அக்கா மேல அம்மன் அருள் இருக்குன்னு பூசாரி சொன்னார்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என் அக்கா மேல சாமி அருள்ல ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் போய். என்ன சொல்ற மீனாட்சி? பொய்யா? ஆமா அத்தை, அந்த கோயில் பூசாரிய பார்த்துட்டு தான் வரேன். அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. மீனாட்சி, என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. என் அக்கா மேல அம்மன் அருள் இருக்குன்னு காசு கொடுத்து பொய் சொல்ல சொன்னதே உங்க அம்மா தான் மாமா. மீனாட்சி, என்ன சொல்ற? அந்த பூசாரிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்திருக்கோம். அவர்தான் உன் அப்பத்தா பண்ண வேலையெல்லாம் சொன்னாரு. ஐயோ அம்மாச்சி, நாள் போட்டு கொடுத்துட்டான் போல. அப்படி என்ன அவங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்க? இந்த வீடு அவங்க பேர்ல இருக்கு, அவ்வளவுதானே? ஏதாவது சொன்னா வெளியே போக சொல்லுவாங்க. அதுக்கு தானே எல்லாரும் பயந்து நடக்குறீங்க. வேற என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு? மீனாட்சி, போதும். நாங்க எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்வோம். அவங்க என்ன பேசினாலும் நாங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டோம். அது இந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிறதுனால மட்டும் இல்ல. அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்ல. இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இல்லைன்னா இந்த வீட்டு வம்சமே. ஏ சக்தி, எவ்வளோ ஒருத்திக்கிட்ட எதுக்கு நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இவளுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நல்லா கேட்டுக்க. இங்க நான் சொல்றதுதான் நடக்கும். அதை கேட்டுக்கிட்டு உங்க அக்கா இங்க இருக்கிறதுனா இருக்கட்டும், இல்லன்னா இப்படியே கூட்டிட்டு போ. என்ன மிரட்டுறீங்களா? மீனாட்சி, அமைதியாரு.
நீ எதுவும் பேசாத. இல்லக்கா இவங்க எல்லாருமே அவங்கள வேண்டான்னு சொல்றல. நீ வீட்டுக்கு கிளம்பு. போ மீனாட்சி, போ மீனாட்சி, போ. உங்க அப்பத்தா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு நிக்க தானே செஞ்ச. இல்ல மீனாட்சி, பிரச்சனை பெருசா கூடாதுன்னு. அதுக்காக அப்படிதான் நிப்பாங்களா? எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறாங்க? அதை யாராவது தட்டி கேக்குறீங்களா? அட நீ வேற. தட்டி கேட்டாலும் குட்டிக்காரன் அடிச்சு கேட்டாலும் எங்க அப்பத்தா யார் பேச்சையும் கேட்காது. என் அக்கா என்ன தப்பு பண்ணா? அவளை எதுக்கு போட்டு இம்புட்டு கஷ்டப்படுத்துறீங்க? அப்பத்தா ஏன் அப்படி இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். என் மேல இருக்கிற கோவத்தை என் அக்கா கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. மீனாட்சி, எனக்கும் புரியுது. ஆனா யார் சொல்லி அப்பத்தா கேட்க போறது இல்ல. நீ கோவப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. என் அக்கா சொன்னதுக்காக தான் நான் அங்க இருந்து வந்தேன். இல்ல அந்த அப்பத்தாவ ரெண்டுல ஒண்ணு பாத்திருப்பேன். உன் கோவம் எனக்கு புரியுது மீனாட்சி, அதுல நியாயமும் இருக்கு. ஆனா இப்படி கத்துறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்போ என் அக்கா வாழ்க்கை எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுற முடியுமா? அப்படி யாரு இப்ப விட சொன்னா? அப்படி யாரும் விடவும் மாட்டோம். அப்படியே யாரு விட்டாலும் நான் விட மாட்டேன். என் மதினிக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. சரியா? ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். என்ன நம்பு மீனாட்சி, போ. இது பாரு மீனாட்சி, பெரிய வீட்டு பையன்னா ஏமாத்துவான், சாதாரண வீட்டு பையன்னா நல்லா பாத்துப்பான் அப்படின்லாம் நீ நினைக்காத. எல்லாமே ஒருத்தரோட குணத்துல தான் இருக்கு. அந்த ஆதி தம்பியை நீ பார்த்தல்ல, அவருக்கு ரொம்ப நல்ல குணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சு வருது, அத மறுக்காத, ஏத்துக்கோ. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு இப்படி பேசாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். சரி, நான் பேசல. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கும் ஆசையா இருக்கும்ல உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ மீனாட்சி. சரி, நீ அழாத. நீ கேட்டு நான் எப்ப வேணான்னு சொல்லிருக்கேன். உனக்காக தான் அவரை பார்க்கறதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா மீனாட்சி, மீனாட்சி, சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இது பாரு, கண்டிப்பா நீ போற இடம் நல்லா இருக்கும். உனக்கு நல்லாதான் அமையும். அங்க நீ சந்தோஷமா இருப்ப.